பரவாயில்லையே, இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா இத பத்தி சுந்தரையாக தெரியக்கூடாது. ஏண்ணே, அவர்கிட்டயும் லாரி எடுக்கிறோம், தேவைப்படும் போது வெளியிலயும் லாரி எடுக்கிறோம். அதனால லாரி வாடகை கூடுதுன்னு தானே வாங்குறோம். இது அவருக்கு தெரிஞ்சா என்ன? நான் ஏதாவது சொல்றேன்னா அதுல அர்த்தம் இருக்கும். நான் சொல்ற வரைக்கும் சுந்தரையா கிட்ட இத பத்தி பேசாத, சரியா? சரி. இது சுந்தரையாக்கு சேர வேண்டிய ஷேர், குறிச்சுக்கோ. சரி. இது தீபாவளி செலவுக்கு வச்சுக்கோ. என்னண்ணே தீபாவளிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? டேய், சின்ன வயசுல இருந்து ஒரு தீபாவளி கூட நம்ம கொண்டாடினதே இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த தடவை மொத்தமா கொண்டாடிடுவோம். அம்மாவுக்கு நிர்மலாக்கு உனக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்க. தேங்க்ஸ்ண்ணே. பாஸ்புக் எங்க? அது உள்ளே இருக்கு. சரி, நீ பாத்துக்க, நான் வந்துடுறேன். சரி. ஐயா. என்ன மாணிக்காது? என்னது இதெல்லாம்? எதுக்காக இதெல்லாம் என் முன்னாடி கடை பரப்புற? ஐயா, இது நம்ம காய்கறி கடையில இது வரைக்கும் வந்த லாபம். முதல்ல அப்படியே இருக்கு. கணக்கு வழக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். கடை செலவு, உன் சம்பளம், இதெல்லாம் போக இவ்வளவு லாபமா? கணக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஐயா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாணிக்கம். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பல பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த லாரி ஆபீஸ லாபகரமா நடத்திட்டு இருக்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே காய்கறி பிசினஸ்லயும் லாபத்தை சம்பாதிச்சிருக்க. கணக்கு வழக்கம் சுத்தமா வச்சிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாணிக்கம். எல்லாம் உங்க தயவு தானே ஐயா. அது மட்டும் இல்ல, உன்னோட உழைப்பு, கவனம் எல்லாம் இருக்குல்ல. ஒருத்தருக்கு ₹1,00,000 கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பாக்குறத விட ஒருத்தருக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்க அதை சரியா பயன்படுத்தி மேல வரத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாணிக்கம். இதெல்லாம் உங்க பெருந்தன்மையால தான் வந்தது. நான் பெருந்தன்மையா நடக்கிறேனோ இல்லையோ, நீ ஒழுங்கா அடக்கமா பேசுற. இந்த எதுக்கு ஐயா இது? இதெல்லாம் உன்னோட உழைப்பால வந்த லாபம். காய்கறி பிசினஸ்ல நீ பார்ட்னர், அதுக்கு உன்னோட ஷேர். லாரி பிசினஸ்ல ஸ்டாஃப், அதுக்கு தீபாவளி போனஸ். நன்றி ஐயா. இந்த பேங்க்ல கட்டிடு. கேட்கணும்னு நினைச்சேன், அந்த சிவசாமி ரமேஷ் மூலமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்லைங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அவங்கள அடிச்சு புரட்டி எடுத்துரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அப்படிங்களா? எந்த ஊரு? என் பொண்ணு பாம்பேல இருக்கான்ல, அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்றேன். எனக்கும் மெடிக்கல் செக்அப் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். அதான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்க நீ தான் இருக்கியே. கவலைப்படாம போயிட்டு வாங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எத்தனை நாள் ஐயா? என்ன 2-3 மாசம் ஆகும். 2-3 மாசமா? ஆமாப்பா, போய் ரொம்ப நாளாச்சுல. போனோம் வந்தோன்னு வந்துட முடியுமா? இந்த வீட்டுல தனியா இருந்து சமயக்காரன் போறத சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுப்பா. ஒரு சேஞ்சா இருக்கும்ல. அதான் நீ இருக்கே, பத்திரமா பாத்துக்கப்பா. உனக்கு தலை தீபாவளியில? ஆமாங்க. தலை தீபாவளியே சந்தோஷமா கொண்டாடு. நான் ஊருக்கு போறேன். பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. சரிங்க. நான் வரட்டுமா? சரி. இந்த புடவை எடுத்துக்கோங்க. என் கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல?